அப்புறம் சமாச்சாரம் என்ன? இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. வாங்க நம்ம ஹேங் அவுட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம். எஸ், நான் கூட சாப்பிடுறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கு தெரியுமா? பார்த்து போக முடியாதா உங்களால? உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? எங்களை பார்த்து யார் கண்ணில்லையான்னு கேட்டது? யார் அப்படி சொன்னது? நான் தான் சொன்னேன். நாங்க இது வரைக்கும் எல்லாருமே பார்த்து தான் ஓட்டிட்டு வந்தோம். ஆனா பார்க்காம எப்படி ஓட்டணும் இப்போ உங்களுக்கு கத்து தர பாருங்க. அது சரி. இவங்க நம்மள இடிக்க போறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. வாவ், ரைட்ல ஒரு வண்டி இருக்கு. பார்க்காம எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன்ல. இப்போ உங்களை நான் சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க கிட்டே ஓவரா சவுண்ட் விட்டீங்கல்ல, உங்க சைக்கிளோட செத்து உங்களையும் பங்க்சர் ஆக்குறேன். ரேவா, இவங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இவங்க செட் சாரோட சைக்கிள் ஸ்டன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ். அதனால தான் இவ்வளவு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். ஏய், நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டண்ட் காட்ட போறேன். அதுக்கப்புறம் நீங்க கண்ணை மூடிட்டு சைக்கிள் ஓட்டுறதையே மறந்து போயிட போறீங்க. ஆனா முதல்ல நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. நான் எப்ப சொல்றேனோ அப்ப கண்ணை தரங்க. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நானும் தான் பாக்குறேனே. ஏய், எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறது? அவங்கள விடக்கூடாது. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. எங்களைய முட்டலாக்க பாக்குறேன். உங்க சைக்கிளை உடைச்சிடுறேன். ஹலோ சிவா, மாட்டிக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க, இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். சின்ன பையா, என்னைய மிரட்டுறியா? அதுவும் என்ன? பையனை மட்டும் சொல்லாதீங்க அண்ணா. சிவா, என்னோட பேரு சிவா. நல்ல வேலை சிவா, நீ இவங்களை வந்து காப்பாத்திட்ட. இல்லைன்னா நான் அவங்கள துவைச்சு போட்டிருப்பேன். ஆமா, இவன் போய் சொல்றா. திருட மாதிரி சைக்கிளை தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயந்து ஓடுவாண்டா. நில்லுங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? சார், சில பேர் எங்களை தொலை பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நாங்க பாடம் கத்து கொடுத்துட்டு இருந்தோம். பாடத்தை கத்து கொடுத்துட்டு வந்தீங்களா இல்ல பயந்து போய் ஓடி வந்தீங்களா? சார், பாடம் சொல்லி கொடுத்துட்டு இல்ல, பாடம் கத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பையன் இருக்கான், அவன் என்னமா சைக்கிள் ஓட்டுறான் தெரியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டண்ட பார்த்ததே இல்ல. அந்த மாதிரி ஸ்டண்ட உங்களால கூட பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய சைக்கிள் ஸ்டண்ட் மாஸ்டர். எனக்கு உலகம் ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இனிமேல் அந்த மாதிரி என்கிட்ட பேசாத. அது சரி,
அந்த பையனோட பேர் என்ன? சிவா. என்னோட பேரு சிவா. ஆமா, நீ என்ன சொன்ன? இந்த பையன் மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியாது, அதுவும் என்னால கூட. நல்ல ஜோக்கு. இவனை விட நீங்களே ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ண முடியும், புரிஞ்சுதா? ஆமா சார். எஸ் சார். சார், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லி வைங்க. காரணமே இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் சொல்லி வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ என் ஸ்டூடெண்ட் கூட சைக்கிள் ஸ்டண்ட் காம்படிஷனுக்கு வரணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா இவங்க எப்பவுமே உன் ஃப்ரெண்ட்ஸை தொலை பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஸ்டண்ட் போட்டிக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு வராம போனீங்கன்னா இவங்க உன் ஃப்ரெண்ட்ஸை தினமும் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஏன் இப்படி ஒரு கண்டிஷனை போடுறீங்க? ஏன்னா நீ என்ன ஸ்டண்ட் பண்ண முடியும் நான் பாக்குறேன். என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ண போற? ஓகே சார், ஒருவேளை உங்களோட கண்டிஷன் இதானா அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஓய் சிவா, ஆயிலிங்க என்னால கூட பண்ண முடியும். நீ வேற ஏதாவது பண்ணுப்பா. குடு. சைகுங்ஃபு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஓகே ரேவா, நான் இந்த புக்கை படிச்சு பார்க்கறேன். ஆமா, இந்த சைகுங்ஃபுனா என்ன? சைகுங்ஃபுக்கு அர்த்தம் சைக்கிளை வச்சு குங்ஃபு பண்றது. இதுவும் ஒரு விதமான ஸ்டண்ட் தான். வாவ், என்ன அருமையான டெக்னிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். என் சைக்கிளை நான் இதுக்கேத்த மாதிரி தயார் பண்ணணும். எனக்கு என்ன சந்தேகம்னா, காம்படிஷனுக்கு அப்புறம் கூட அவங்க நம்மள நிம்மதியா போக விட மாட்டாங்க. நம்ம லட்டு சிங் சார கூட கூட்டு போலாமே. எஸ், அவரையும் கூட்டிட்டு போகலாம். இதோடி நான் ஆயிலிங் பண்றேன் கூட. ஒரு இடம் ரொம்ப காஞ்சு போயிருக்கு, அங்க ஆயிலிங் பண்ணணும் கூடாது. இந்தா. பார்த்துக்கிட்டே இரு, உன்னோட பிரெயின் இப்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கு சர்வீசிங் பண்ணியாகணும். அடே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆனா சிவா, அந்த பையன் கண்ணை மூடிட்டு எப்படி சைக்கிளை ஓட்டுனான்னு தான் புரியல. ஒண்ணு கட்ட சரியா கட்டியிருக்க மாட்டாங்க, இல்லன்னா பக்கத்துல உள்ளவங்க பெல்ல அடிச்சு அடிச்சு அவனை போய்கிட்டே இருந்து சிக்னல் கொடுத்திருப்பாங்க. நில்லுன்னு சொல்லி, ரைட்ல போ எக்ஸெட்ரா. அவங்களுக்கு சில கோட் சிக்னல்ஸ் இருந்திருக்கும். சிவா, நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா. அவங்க அடிக்கடி சைக்கிள் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. சிவா, அவங்க ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ணாங்க தெரியுமா? நீ நிச்சயமா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். எஸ், நிச்சயமா நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இந்த காம்படிஷனை நாம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. நான் என் சைக்கிளை இதுக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ண போறேன். நாளையில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட். சிவா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் செய்யறேன். நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன். இவன் உனக்கு சைக்கிளை தூக்கிட்டு சைலண்டா எப்படி ஓடி போறதுன்னு சொல்லி கொடுப்பான் தெரியுமா? என்னது? Ready.
சாப்பிடுங்க. இன்னும் ஒரே ஒரு கடி. எவ்வளவு light எரியுது. அடுத்து சாப்பிடு. பாத்து, பாத்து, ஓடுறாரு. சிவா, இப்பெல்லாம் நீ எங்க இருக்க? பகல் முழுக்க காணாம போயிடுற. பாட்டி என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. ஆக்சுவலா நாளைக்கு ஒரு சைக்கிள் ஸ்டண்ட் காம்படிஷன் இருக்கு. அதுக்காக தான் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்ட ஒரு அற்புதமான ராகம் இருக்கு. அட பாடினா உனக்கு வெற்றி நிச்சயமாயிடும். பாடம் கேக்குறியா? எனக்கு வேணாங்க. அது வேத. என் பாட்டை கேட்க நீ ஒருத்தனாவது இருக்கியே. பாடவா? சரி பரவாயில்ல. இந்த எல்லாரும் முன்னாடி பாடுற சொகத்தை விட தனியாளா உட்காந்து பாடுற சொகம் எங்கேயும் கிடைக்காது. நம்ம தனியாவே பாடுவோம். யாருக்கும் தொல்லை கொடுக்க வேண்டாம். நண்பர்களே, இன்னைக்கு இங்க ஒரு சைக்கிள் காம்படிஷன் இருக்குன்னு சிவா என்கிட்ட சொன்னா. எனக்கு உடனே என் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போது நான் எவ்வளவு நல்லா சைக்கிள் ஓட்டுவேன்னா என்னப்பா நீங்க நல்லா யோசிச்சு அப்புறமா பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. சிவாவும் என் ஸ்டூடெண்ட்டும் இப்ப இந்த போட்டில கலந்துக்க போறாங்க. Okay boys, ready, get set and go. Come on, அப்படிதான். முன்னாடி வா. Come on. சிவா அப்படிதான் கலக்கு. வெரி குட், வெரி குட். அற்புதம், அப்படிதான். பிரமாதமா ஓட்ட, ஓட்ட.
காப்பாத்துறேன் நான் காப்பாத்துறேன் இதோ வந்துட்டேன். வாடா, வா, 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 என்னை பிடிச்சு வா. ஐயோ, யா, யா, ஓ. இல்ல இல்ல ஒரு சிம்பிள் ஸ்டண்ட்ட உன்னால பண்ண முடியாதா? இதற்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? இங்க பாரு. ஆமா. ஐயோ, ஆமா. ஐயோ, ஆமா. என்னோட ஒட்டுமொத்த பேரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாம என்னைக்குமே தோல்வியை ஒத்துக்க கூடாது. இவங்களுக்கு நாம பாடத்தை கத்து கொடுத்து தான் ஆகணும். கம் ஆன். ஐயோ, ஆமா. என்னால நடக்க முடியல. சிவா என்ன பண்றாவ? சாய் குங்ஃபு. நீங்க இது வரைக்கும் குங்ஃபு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சாய் குங்ஃபு, அதாவது சைக்கிளை வச்சு குங்ஃபு பண்றது. இன்னும் யாராவது பாக்கி இருக்காங்களா இல்ல நிறுத்திக்கலாமா? இல்ல இல்ல போதும். நீ பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் தான். நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாடி ஒண்ணுமே இல்லதான். நீ எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்க. நம்ம கலையை வச்சுக்கிட்டு நம்ம கர்வத்தோட என்னைக்குமே சுத்தக்கூடாது. ஐம் சாரி, உங்க எல்லாருக்குமே என்னால அடிபட்டிருக்குல்ல. நண்பர்களே, நம்ம சிவா போட்டியில ஜெயிச்சுட்டான், சண்டையிலையும் ஜெயிச்சுட்டான். அதை கொண்டாட விதமா நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டை பாடி காட்ட போறேன். ஐயோ, வேணாமே.